அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஆச்சரியமான உண்மைகள் ஊழியங்கள் நடத்தும் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் தொடர் வரிசை வேத பாடங்களுக்கு உங்களை அன்புடன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளின் பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக இலவச பிரதியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மிருகத்தின் முத்திரை என்ற தலைப்பிலே அழகான வண்ணமயமான வேதபாட தொகுப்பு உங்களுக்காக இலவசமாய் காத்திருக்கிறது. இதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் எங்களோடு தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லது அமேசிங் ஃபேக்ட்ஸ் வெப்சைட்டில் சென்று நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பயன்படுத்தும்படி, படித்து சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற பாடத்தின் தலைப்பும் மிருகத்தின் முத்திரை என்பதுதான். நம் ஜெபத்தோடு பாடத்தை படிக்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, இதோ இப்பொழுதும் உம்முடைய பாதத்திலே வந்து நாங்கள் படிக்கப் போகிற பாடத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு மனத்தெளிவை தந்து உம்முடைய சத்தியங்களை வேதத்தில் உள்ளபடியே நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் பாபிலோனின் மாமன்னன் நேபுகாத் நேச்சார் கண்ட அந்த மாபெரும் சிலை குறித்த சொப்பனத்தை படித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நாம் படித்த முதல் பாடமே அதுதான். ஒரு சிலை, ஒரு கல் என்ற பாடத்தை நாம் படித்தோம் அல்லவா? அந்த சொப்பனம், அதற்குரிய அர்த்தம், இதையெல்லாம் தானியேல் மூலமாக நேபுகாத் நேச்சார் அறிந்த பிற்பாடு அவர் இட்ட அறிக்கை என்னவென்றால், நாம் வாசிக்கிறோம், ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தேவனுடைய வல்லமையை குறித்து தானியேலுக்கு சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்று நேபுகாத் நேச்சார் அறிக்கையிட்டார். அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை தானியேல் எடுத்து சொல்லும் பொழுது நேபுகாத் நேச்சார் ராஜாவை பார்த்து அவர் சொன்னார், பொன்னான அந்த தலை நீரே என்று சொன்ன வார்த்தை அந்த ராஜாவினுடைய இருதயத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது. அந்த சிலையில் தலை மட்டும் தங்கமாக இருந்தது. அந்த தலைப்பகுதி பாபிலோன் ராஜ்யத்தை சுட்டி காட்டியது என்ற உண்மையை ராஜா கற்றுக்கொள்ளுகிறார். பிற்பாடு இந்த சொப்பனம், அதனுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து சில ஆண்டுகள் கழிந்த பின்னர் இந்த ராஜாவுக்கு கீழே இருந்த ஞானிகளில் சிலர் வந்து ராஜாவை பிரியப்படுத்துவதற்காக சில ஆலோசனைகளை சொன்னார்கள். என்ன ஆலோசனை என்றால், ராஜாவே, அந்த சிலையின் தலை தங்கம், அந்த சிலையின் தலை மட்டுமல்ல முழுவதுமே தங்கமாக இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். ராஜா, நீரே என்றென்றும் ராஜாவாக இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஞானிகள் ராஜாவுக்கு முன்பாக முகஸ்துதியாக பேசினார்கள். இது கேட்பதற்கு ராஜாவுக்கும் நன்றாகத்தான் இருந்தது. அவரும் என்றென்றும் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால் அவர் என்ன செய்கிறார்? இன்னொரு சிலையை, தான் சொப்பனத்தில் கண்ட சிலையைப் போலவே நிஜமான ஒரு சிலையை அவர் நிறுத்துகின்றார். நாம் அதை தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த சிலை 90 அடி உயரமும் 9 அடி அகலமும் ஆனது. அந்த சிலையை தூரா என்ற சமபூமியிலே அந்த ராஜா நிறுத்தி தன்னுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த சிலையை வணங்க வேண்டும். ஆயிரக்கணக்கான கீத வாத்தியங்கள், இசைக்கருவிகள் எல்லாம் முழங்கும் பொழுது ராஜா நிறுத்தின அந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று ராஜா சட்டம் இயற்றினார். அன்பான தேவ பிள்ளைகளே, சட்டம் மட்டுமல்ல, மரண தண்டனை சட்டமும் கூடவே இயற்றப்பட்டது. வேதாமத்தில் வாசிக்கிறோம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான் என்று அந்த ராஜாவினுடைய ஆணையை குறித்து வாசிக்கிறோம்.
இந்த கதையை நமக்கு நன்றாக தெரியும். தானியேல் அந்த சமயத்தில் இல்லை. தானியேலுடைய 3 நண்பர்கள் அனனியா, மீஷாவேல், அசரியா, அவர்கள் ராஜாவின் ஆணைக்கு கீழ்ப்படியவில்லை. மாறாக தேவனுடைய கட்டளைக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து சிலை வணக்கம் செய்யக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். ஆகவே ராஜாவை பார்த்தவர்கள் சொன்னார்களாம், விடுவிக்காமற் போனாலும் ராஜாவே, எங்களுடைய தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரைத்தான் நாங்கள் வணங்குவோம். நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அப்படி நீர் எங்களை தண்டனைக்குட்படுத்தினாலும் எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். அப்படி அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் என்று தானியேல் 3:18 வாசிக்கிறோம். ராஜாவின் சட்டத்தை மீறினபடியினாலே இந்த 3 பேரும் அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள் என்று தானியேல் 3:21 வாசிக்கிறோம். ராஜா உற்று பார்க்கும் பொழுது ஆச்சரியமான விஷயம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். தானியேல் 3:24. ஆனால் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். பிரியமானவர்களே, ராஜா உள்ளே 3 பேரையும் தூக்கி போட்டார். அதில் 4ஆவதாக ஒரு நபர் தேவகுமாரன் மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த அக்கினி சூளையிலே இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளை விடுவித்தார். கட்டுண்டு உள்ளே தூக்கி போடப்பட்டவர்கள் இப்பொழுது கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக உலாவினார்கள். கிறிஸ்து அவர்களோடு இறங்கி வந்து அவர்களை விடுவித்து அந்த அக்கினியின் மத்தியில் அவரும் துணையாக இருந்தார் என்பதை தானியேல் 3ஆம் அதிகாரம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தின் சம்பவம் மிகவும் முக்கியமான சம்பவம். ஏதோ ஒரு கதை என்று நினைத்து விடக்கூடாது. எதிர்காலத்தில் நம்முடைய கதை எப்படி இருக்க போகிறது என்பதை தானியேல் 3ஆம் அதிகாரத்தின் கதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் வரும் சம்பவம் எவ்வாறு வெளிப்படுத்தின விசேஷத்தோடு ஒத்து போகிறது? பிரியமானவர்களே, தானியேல் மற்றும் வெளிப்படுத்தல் இரண்டையும் நாம் ஒப்பிட்டு படித்து கொண்டிருக்கின்றோம். இந்த முதல் கேள்விக்கான பதிலை வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை நிறுத்தினான், ஒரு சொரூபத்தை நிறுத்தினான், அதை வணங்க வேண்டும் என்று அவன் சட்டம் இயற்றினான். மிருகம் என்றால் அந்த இடத்துல தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யம், அந்த அரசன் ஒரு சிலையை நிறுத்தினான், அதை வணங்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினான். வணங்காதவர்கள் கொல்லப்படுவார்கள் என்றும் சொன்னான். அதே போல ஒரு சம்பவம் உலகத்தின் முடிவுக்கு முன்பாகவும் நடக்கும் என்பதை வெளிப்படுத்தல் 13:15 நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் 3 முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. 13ஆம் அதிகாரத்திற்குரிய தொடர்ச்சியை 14ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்களில் அந்த 3 தூதர்களின் முக்கியமான 3 செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதில் முதலாவது செய்தி, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையை தொழுது கொள்ளுங்கள் என்றான் என்று நாம் வாசிக்கின்றோம். இது முதலாவது தூது. மெய்யான தெய்வம் படைத்த சர்வத்தையும் படைத்த இரட்சகரையே தொழுது கொள்ள வேண்டும் என்பதுதான் முதலாவது தூது. 2ஆம் தூதனுடைய தூது என்னவென்றால் வெளிப்படுத்தல் 14:8, வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான் என்று வாசிக்கிறோம். 3ஆவது தூது வெளிப்படுத்தல் 14:9 வாசிக்கிறோம். 9 முதல் 11 வரை, மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி, நான் பார்த்தோம் அல்லவா வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில்
மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 3ஆம் தூதின்படி மிருகத்தின் சொரூபத்தை வணங்கி அதனுடைய முத்திரையை யார் தரித்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் இரவும் பகலும் வாதிக்கப்படுவார்கள். அவர்களுடைய புகை சதா காலங்களிலும் எழும்பும் என்று 3ஆம் தூது சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, வேதாகம தீர்க்க தரிசனத்தில் மிருகம் என்பது எதை குறிக்கிறது? வாசிக்கலாமா? வேதாகமம் பேசட்டும். தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள் என்று தானியேல் 7:17 வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தையும் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். தானியேல் 7:23 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம் என்று தானியேல் 7:23 சொல்லுகிறது. ஆகவே தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் மிருகம் என்றால் ராஜ்யம் என்று பார்க்கிறோம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு சென்றால் அங்கே ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா போன்ற மிருகங்களை பார்க்கலாம். அங்கேயும் வீட்டிலே வளர்க்கக்கூடிய மிருகங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் காட்டிலே வளரக்கூடிய மிருகங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே ராஜாக்களை, ராஜ்யங்களைத்தான் சுட்டி காட்டுகிறது. தானியேல் 8:20 நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்ஷியா தேசங்களின் ராஜாக்கள் என்று தூதன் தானியேலுக்கு சொல்லுகிறார். தானியேலும் தன்னுடைய சொப்பனத்தில் 7ஆம் அதிகாரத்தில் சிங்கம், கரடி போன்ற கொடூர மிருகங்களை பார்க்கிறார். தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் ஆடு, வெள்ளாடு போன்ற மிருகங்களை பார்க்கிறார். ஆகவே எல்லாமே ராஜாக்கள், ராஜ்யங்களை சுட்டி காட்டுகிறது. தானியேல் 8:21 ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா என்று தானியேல் 8:21 வாசிக்கிறோம். வேதம் மிருகத்தை எவ்வாறு அடையாளம் காண்கிறது? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மிருகத்தின் முத்திரை என்று படித்து கொண்டிருக்கிறோம். நாம் படிக்கக்கூடிய இந்த பாடத்தில் மிருகம் என்பது யாரை குறிக்கிறது என்பதை நாம் பார்த்தாக வேண்டும். வெளிப்படுத்தல் 13:1 சொல்லுகிறது, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரத்திலிருந்து எந்த மிருகமும் வெளியே வராது. ஆனால் தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் சில மறைபொருளான காரியங்களை நமக்கு இவ்விதமாக வெளிப்படுத்துகின்றார். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும், அதாவது 10 கிரீடங்களும், அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன என்று வசனம் சொல்லுகிறது. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன என்று அப்போஸ்தலன் யோவான் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு மிருகத்தை பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை நாம் உற்று நோக்கி படித்தால் 18 வசனங்கள் இருக்கின்றன. முதல் 10 வசனங்கள் முதலாம் மிருகத்தை பற்றி பேசுகிறது. கடைசி 8 வசனங்கள் 2ஆம் மிருகத்தை பற்றி பேசுகிறது. அன்பானவர்களே, மிருகத்தின் முத்திரை என்று படிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய முதலாம் மிருகத்தை குறித்து நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அந்த மிருகத்தை அறிந்து கொண்டால்தான் அடுத்து நாம் அதனுடைய முத்திரை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆக பிரியமானவர்களே, இந்த பாடத்தில் மிருகம் பற்றி படிக்க போகிறோம். அடுத்த பாடத்தில் அதன் முத்திரையை குறித்து கற்றுக்கொள்ளப் போகின்றோம். அந்த முதலாம் மிருகம் யார் என்று ஒரு கேள்வியை எழுப்பினால், அந்த முதலாம் மிருகத்தை குறித்து வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை படித்தால் அந்த மிருகத்தை குறித்த 10 அடையாள குறிப்புகள் நமக்கு கிடைக்கும். அந்த குறிப்புகளை முதலாவது வேகமாக நாம் பார்த்து விடலாமா? 13 வசனம் 1 பார்க்கிறோம், அது சமுத்திரத்திலிருந்து எழும்புகிறது.
இரண்டாவது, அது தன் பலத்தையும் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் வலு சர்ப்பத்தினிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிறது. மூன்றாவது, அந்த மிருகம், முதலாம் மிருகம் உலகளாவிய சக்தியாக மாறுகிறது என்று வாசிக்கிறோம். அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் குறிப்புகளிலே பார்க்கலாம், அடைப்புக்குறிகளிலே. நான்காவதாக, தேவ தூஷணத்தின் நிமித்தம் குற்றம் சாட்டப்படுகிறது. ஐந்தாவது, 42 தீர்க்க தரிசன மாதத்தின் விதிமுறைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அந்த மிருகம் 42 மாதமளவும் அது யுத்தம் செய்கிறது, அது ஆளுகை செய்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆறாவதாக, சொஸ்தமாகக்கூடிய கொடிய காயத்தை அந்த முதலாம் மிருகம் பெறுகிறது. ஏழாவது, தொழுகையை பெறும் ஆன்மீக வல்லமையாக இருக்கிறது என்றும் பார்க்கின்றோம். எட்டாவதாக, தேவனுடைய பரிசுத்தவான்களை உபத்திரவப்படுத்துகிறது. எவ்வளவு காலகட்டம்? அந்த 42 மாதம். ஒன்பதாவது, 666 என்ற மர்மமான எண்ணை உடையதாக இருக்கிறது. பத்தாவது, அதிகாரம் படைத்த ஒரு மனிதனால் இந்த முதலாம் மிருகம் வழிநடத்தப்படுகிறது என்று பிரியமானவர்களே, இந்த வெளிப்படுத்தலில் 13ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களிலும் கடைசியில் 18ஆம் வசனத்திலும் சுமார் 10 குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். இந்த 10 அடையாளங்களுமே முதலாம் மிருகம் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பும். சமுத்திரம் அல்லது தண்ணீர் எதை சுட்டி காட்டுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல் 17:15 அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள், அந்த தண்ணீர்கள் என்பது ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தண்ணீர் என்பது, சமுத்திரம் என்பது ஜனங்களை சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, அப்படி பார்த்தால் இந்த முதலாம் மிருகம் எங்கிருந்து வருகிறது என்றால் ஜனக்கூட்டங்களின் மத்தியில் இருந்து, நாகரிகத்தின் மத்தியிலிருந்து அது எழும்புகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த மிருகத்திற்கு தன்னுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுப்பது யார்? பிரியமானவர்களே, இந்த 10 குறிப்புகளையும் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கிறோம். அந்த மிருகத்திற்கு தன்னுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுப்பது யார்? வெளிப்படுத்தல் 13:2 வாசிக்கிறோம், வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. பிரியமானவர்களே, முதல் குறிப்பிலே நாம் பார்த்தோம், போப்பு மார்க்கமானது ஜனத்திரளின் மத்தியிலிருந்து, ஜனக்கூட்டத்தின் மத்தியிலிருந்து எழும்பினது என்று பார்த்தோம். இந்த 10 குறிப்புகளுமே வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய முதல் 10 வசனங்களின் முதலாம் மிருகம் போப்பு மார்க்கத்தை, பேப்பசியை சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அந்த மிருகம் என்ன செய்கிறது? போப்பு மார்க்கம் நாகரிகத்தின் மத்தியிலிருந்து எழும்பிற்று. அதற்கு மிகுந்த அதிகாரத்தை, பலத்தை, சிங்காசனத்தை யார் கொடுத்தது என்றால் வலு சர்ப்பம் கொடுத்தது என்று பார்க்கிறோம். வலு சர்ப்பம் என்றால் நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 12:9 படி அது பிசாசை குறிக்கும். இது ஒரு அர்த்தம். பிசாசு என்ன செய்கிறது? இந்த மிருகத்திற்கு அதிகாரத்தை கொடுக்கிறது, போப்பு மார்க்கத்திற்கு. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் கூறப்படும் பிசாசுதான் ரோமாபுரியில் உள்ள போப்பு மார்க்கத்தின் மூலம் கிரியை செய்து வருகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை படித்தால், ஒரு ஸ்திரீ அவள் கர்ப்பமுற்றிருந்தாள், அவள் ஆண் பிள்ளையை பெற்றாள். அவள் ஆண் பிள்ளையை பெற்ற பொழுது வலு சர்ப்பமானது அந்த பிள்ளையை விழுங்குவதற்காக வந்து நின்றது என்று பார்க்கிறோமே. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் குழந்தையாக பிறந்த பொழுது அவரை கொல்லுவதற்காக காத்திருந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம்? அஞ்ஞான ரோம சாம்ராஜ்யம் என்று நாம் அழகாக பைபிளில் பார்க்கிறோம். பேகன் ரோம். பேகன் ரோம் காலகட்டத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆகவே வலு சர்ப்பம் என்பது
பிசாசினால் இயக்கப்பட்ட அஞ்ஞான ரோமாபுரியையும் சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் படிக்கக்கூடிய மறைமுக குறிப்பு என்னவென்றால், முதலாவது, வலுசர்ப்பம் தனது பலம், சிங்காசனம் மற்றும் அதிகாரத்தை இந்த முதலாம் மிருகத்திற்கு கொடுத்தது. என்னவென்றால், போப்பு மார்க்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இருந்த ரோமாபுரியின் அமைப்பு எதுவென்றால் பேகன் ரோம். இந்த பேகன் ரோம் தான் காலப்போக்கில் பேப்பல் ரோமாக மாறுகிறது. அஞ்ஞான ரோம் போப்பு ரோமாக மாறியது என்பதை நாம் சரித்திரத்தில் தெளிவாக படிக்க முடியும். தொடர்ந்து சரித்திர குறிப்பை நாம் பார்க்கலாமே. பேரரசரின் குடியிருப்பை கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு இடமாற்றம் செய்தது ரோமின் கௌரவத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அச்சமயத்தில் யாரேனும் அவளுடைய வேகமான வீழ்ச்சியை குறித்து ஒருவேளை கணித்திருக்கலாம். ஆனால் சபையின் வளர்ச்சியும் ரோம பிஷப்பின் வளர்ந்து வரும் அதிகாரமும் அல்லது போப்பும் அவள் வாழ்விற்கு ஒரு புதிய ஒப்பனையை கொடுத்தன. மீண்டும் அவளை தலைநகரமாக மாற்றி இம்முறை நாகரீக உலகின் ஆன்மீக தலைநகரமாக ஆக்கினார்கள் என்று ரோம சரித்திரத்தில் வாசிக்கிறோம். என்ன அர்த்தம் என்றால், ஒரு காலகட்டம் வரைக்கும் பேகன் ரோம், அஞ்ஞான ரோமாபுரியில் சீஷர்கள், ரோமன் சீசர் என்று சொல்வார்கள், ரோம ராயர்கள் அல்லது ரோம சக்கரவர்த்திகள் ஆளுகை செய்து வந்தார்கள். அவர்கள்தான் அரசராகவும் ஆன்மீக தலைவராகவும் இருந்து வந்தார்கள். ஆனால் ஒரு காலகட்டம் சரித்திரத்தில் கிபி 6ஆம் நூற்றாண்டு வந்த பொழுது போப்புமார்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு பெரும் தலைவராக, ஆன்மீக தலைவராக அங்கே முக்கியத்துவம் பெறுகிறதை நாம் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் வலுசர்ப்பமானது என்பது, அஞ்ஞான ரோமானது இந்த முதலாம் மிருகத்திற்கு தன்னுடைய சிங்காசனத்தையும் பலத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் கொடுத்தது என்று பார்க்கிறோமே. அப்படியானால் பேகன் ரோம் தன்னுடைய அதிகாரத்தை பேப்பல் ரோமுக்கு, அஞ்ஞான ரோம் போப்பு ரோமாக மாறுகிறது என்பதை நாம் இதன் வழியாக புரிந்து கொள்கிறோம். தொடர்ந்து சரித்திரத்தில் வாசிக்கிறோம், ரோமில் சீஷர்களின் அதிகாரத்திற்கு பின், ரோம ராயர்களின் அதிகாரத்திற்கு பின் பாண்டிஃப்களுக்கு, பாண்டிஃப் என்று சொன்னால் போப்புமார்கள் என்று சொல்லலாம், அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்தது. கான்ஸ்டன்டைன் ரோமை விட்டு வெளியேறிய போது அவர் தனது சிங்காசனத்தை பாண்டிஃப்க்கு கொடுத்தார் என்று லாபியாங்கா என்ற சரித்திர பேராசிரியர் யூனிவர்சிட்டி ஆஃப் ரோம் என்ற பகுதியிலிருந்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், கடைசி பேகன் கிங் யார் என்று சொன்னால் ரோமாபுரியில் கான்ஸ்டான்டினோபிள். அவன் வெளியேறும் பொழுது தன்னோட அதிகாரம் எல்லாவற்றையும் போப்புமார்களுக்கு விட்டு செல்லுகிறான் என்பதை சரித்திரம் சொல்லுகிறது. ஆகவே மிருகம் ரோமிடமிருந்து பலத்தையும், அதாவது போப்பு மார்க்கம் அஞ்ஞான ரோமிடமிருந்து பலத்தையும் சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் பெற்றது என்பதை அவர்களுடைய சரித்திர குறிப்புகளிலிருந்தே நாம் வாசித்தோம். மிருகத்தின் செல்வாக்கு எந்த அளவிற்கு உயர்ந்தது? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றி. பிரியமானவர்களே, இன்றைக்கி போப்பு மார்க்கத்தை உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஆச்சரியமாய் பின்பற்றுகிறார்கள். அதில் மிருகம் என்று போட்டிருக்கிறபடினாலே நாம் அதை தரக்குறைவான ஒரு பதமாக கருதிவிடக்கூடாது. பைபிளில் மிருகம், பீஸ்ட் என்பது ஒரு ராஜாவை அல்லது ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் அல்லவா? ஆகவே பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோടെ அந்த ராஜாவை, அந்த ராஜ்யத்தை பின்பற்றுகிறார்கள் என்று வெளிப்படுத்தல் 13:3 நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 13 வசனம் 7 பாருங்கள். ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அந்த முதலாம் மிருகத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த போப்பு மார்க்கம் இன்றைக்கி உலகம் முழுவதும் தன் அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் எந்த விதமான தவறும் இல்லை.
உண்மையிலே சொல்லப்போனால் கத்தோலிக்கம் என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்றால் உலகளாவிய என்று அர்த்தம். கேத்தலிக் மீன்ஸ் யூனிவர்சல், உலகளாவிய ஒரு அமைப்பாக, உலகத்திலேயே இன்றைக்கி எல்லா இடங்களிலும் பரவியிருக்கிற ஒரு சபை அமைப்பு எது என்றால் ரோமன் கத்தோலிக்க சபைதான். பார்த்தீங்களா? அப்போது இந்த மிருகத்தை உலகம் முழுவதும் பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியமாய் பின்பற்றுகிறார்கள். ஒன்று தெரியுமா? இன்றைக்கி உலகத்தில் கத்தோலிக்கர்கள் 30 கோடிக்கும் அதிகமானவர்கள் உலகமெங்கிலும் இருக்கிறார்கள். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். மிருகத்தின் வாயிலிருந்து புறப்படுவது என்ன? பாருங்கள், வசனம் சொல்கிறது, வெளிப்படுத்தல் 13:6, அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது என்று வாசிக்கிறோம். தூஷணம், தேவ தூஷணம், பிளாஸ்பமி என்று சொல்லுவார்கள். அதற்கு என்ன அர்த்தம் என்றால் 2 அர்த்தங்கள் உண்டு. ஒரு நபர் தன்னைத்தான் தேவன் என்று சொல்லிக்கொள்வது. இரண்டாவது, ஒரு நபர் இன்னொரு நபருடைய பிறருடைய பாவங்களை தான் மன்னிக்க முடியும் என்று சொல்லிக்கொள்வது. இதற்குத்தான் தேவ தூஷணம் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அநேக அற்புதங்களை செய்தார். நோய்வாய்ப்பட்டவர்கள் அநேகரை சுகமாக்கினார், பாவங்களை மன்னித்தார். அப்படி செய்த பொழுது கூட இருந்த பரிசேயர்கள், யூதர்கள் கேட்டார்கள், பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவன் யார்? இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொன்னார்கள். ஆகவே ஒரு நபர் தன்னை தெய்வம் என்று சொல்லுவதும், ஒரு நபர் பிறருடைய பாவங்களை மன்னிப்பதும் தேவதூஷணம். கிறிஸ்துவை செய்தார், மெய்யாகவே அவர் தேவன். ஆனால் பாருங்கள், தீர்க்க தரிசனத்தில் படிக்கிறோம், 2 தெசலோனிக்கேயர் 2:4 அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த முதலாம் மிருகத்தை குறித்து அவர் எழுதுகின்றார். பிரியமானவர்களே, இந்த வசன குறிப்பின் அடிப்படையில் நாம் சரித்திரத்தில் போய் பார்த்தோம் என்றால் ரோம வரலாற்றில் ஏராளமான போப்புமார்கள் தங்களை கிறிஸ்துவுக்கு பதிலாளி என்றும் தாங்களே தெய்வத்துக்கு சமம் என்றும் சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். சில உதாரணங்களை பார்க்கலாமா? வேதத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, யோவான் 10:33, யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இதே போலவே இயேசு கிறிஸ்துவை அவர் தான் பிறருடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பதற்காக அவர் தேவதூஷணம் சொல்லுகிறார் என்று சொல்லி அவரை கல்லெறிய பார்த்தார்கள். பாருங்கள், இப்பூமியில் நாங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய இடத்தை பெற்றிருக்கிறோம். போப் 13ஆம் லியோ அப்படி சொன்னாராம். பூமியிலே நாங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய இடத்தை பெற்றிருக்கிறோம். லூக்கா 5:21 அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். லூக்கா 5:21.
கத்தோலிக்க மார்க்கம் சொல்லுகிறது, பாவ மன்னிப்பு அளிக்கவோ அளிக்காமல் இருக்கவோ காரியங்களை அவர்களுக்கு ஏற்றாற்போல் மறுக்கவோ அல்லது நீக்கம் செய்யவோ தேவன் தாமே பாதிரிமார்களின் தீர்மானத்திற்கு கட்டுப்பட்டிருக்கிறார். God is under the control of the bishops. தேவன் இந்த பாதிரிமார்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறாராம். பாதிரிமார்களின் தீர்ப்பே இறுதி வாக்காகும், தேவனும் அதற்கு உடன்படுகிறார் என்று வாசிக்கிறோம். இந்த போப்புமார்கள், பாதிரிமார்கள், குருமார்கள் என்ன சொல்லுகிறார்களோ அவர்கள் சொல்கிறது தான் ஃபைனல் சே. ஆண்டவரும் அவர்களுக்கு உடன்படுவார் என்று டிக்னிட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த ப்ரீஸ்ட் என்ற புத்தகத்தில் வால்யூம் 12 பக்கம் 27 வாசிக்கிறோம். இந்த புஸ்தகம் கிடைக்கும் என்றால் அருமையான புத்தகம். கத்தோலிக்கத்தை குறித்து அதில் இருக்கிற ரகசியங்கள், அதில் இருக்கிற பொல்லாப்பான காரியங்கள், வேதத்துக்கு முரணான காரியங்கள் எல்லாவற்றையும் விளாவாரியாக விளக்கக்கூடிய அற்புதமான புத்தகம். பிரியமானவர்களே, அப்படியானால் தேவ தூஷணம் சொல்லுகிற இந்த முதலாம் மிருகம் யார் என்றால் அது போப்பு மார்க்கத்தை தான் அழகாக சுட்டி காட்டுகிறது. இந்த முதல் மிருகமானது எவ்வளவு காலம் ஆளுகை செய்யும்? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 5ஆம் வசனம், 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசனத்தில் குறிப்பாக தானியேல் மற்றும் வெளிப்படுத்தல் இந்த 2 புஸ்தகங்களிலும் ஒரு குறிப்பிட்ட தீர்க்க தரிசனம் 7 தடவை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. அது எது என்று சொன்னால் 1260 நாள் தீர்க்க தரிசனம். தானியேலிலே அதை 2 முறை பார்க்கிறோம். வெளிப்படுத்தலில் 5 முறை நாம் பார்க்கின்றோம். ஆக மொத்தம் இந்த 2 புஸ்தகங்களிலும் சேர்த்து 7 தடவை. இந்த ஒரே தீர்க்க தரிசனம் 1260 நாள் தீர்க்க தரிசனம் என்பது காலம், காலங்கள், அரைக்காலம் என்றும் 42 மாதம் என்றும் இப்படி வெவ்வேறு விதமான அல்லது 3.5 வருஷங்கள் என்றும் வெவ்வேறு விதமான வார்த்தைகளில் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லாமே ஒரே காரியத்தை தான் சுட்டி காட்டுகிறது. ஒரே தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் 7 முறை சொல்லியிருக்கிறார். தானியேலில் 2 தடவை, வெளிப்படுத்தலில் 5 தடவை. அதில் குறிப்பாக தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு தடவை, 12ஆம் அதிகாரத்தில் ஒரு தடவை, வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம். இந்த அதிகாரங்களில் வரிசையாக 5 தடவை இடம்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 42 மாதம் என்பது தீர்க்க தரிசனத்தில் பாருங்கள், யூத கேலண்டர் படி ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள். ஏன்னா பைபிளில் தான் இந்த கணக்கு வருகிறது. யூத கேலண்டரில் 42 மாதங்களை 30 என்று பெருக்கி பாருங்கள், 1260 நாட்கள். அல்லது 42 மாதங்கள் எத்தனை வருஷம் என்று கணக்கிட்டு பாருங்கள், 3.5 வருஷம். காலம், காலங்கள், அரைக்காலம் என்றால் தீர்க்க தரிசனத்தில் காலம் என்றால் 1 வருஷம். இப்போ பாருங்களேன், தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் 7 காலங்கள் அவன் மிருகம் போல இருந்தான் என்று தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 7 காலங்கள் என்றால் 7 வருஷங்கள். ஆகவே தானியேல் 7:25 படி காலம், காலங்கள், அரைக்காலம் என்பது 3.5 வருஷத்தை குறிக்கும். 42 மாதங்கள் என்பது 3.5 வருஷம். என்ன அர்த்தம் அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தில் நாம் ஒரு காரியத்தை போக போக படிக்க போகிறோம். ஒரு நாள் என்பது தீர்க்க தரிசனத்தில் 1 வருஷம். சரித்திர குறிப்பை பார்க்கலாமா? போப்புவின் சட்டபூர்வமான ஆளுகைக்கான அங்கீகாரம் கிபி 538 துவங்கியது. போப்பு மார்க்கம் அது அரசாட்சிக்கு வரக்கூடிய காலம் AD 538, கிபி 538. பேரரசர் ஜஸ்டீனியனுடைய கட்டளையின் பிரகாரம் ரோமின் பிஷப்பை எல்லா சபைகளுக்கும் தலைவராகவும் கோட்பாடுகளை வரையறுக்கிறவராகவும் மத புரட்டுக்களை சீர் செய்கிறவராகவும் ஏற்படுத்தினார். அன்பானவர்களே, போப்புவின் மார்க்கத்தை நிறுவினது, நிலைநிறுத்தினது யார் என்றால் ஜஸ்டீனியன் என்ற
ரோம பேரரசன். தொடர்ந்து பாருங்கள். பெலிசாரியஸின் இராணுவ பாதுகாப்போடு போப் சாம்ராஜ்யத்தின் நாற்காலியை கிபி 538 ஆண்டில் விஜிலியஸ் கைப்பற்றினார். அவர் தான் முதல் போப் விஜிலியஸ். அன்பான தேவப்பிள்ளைகளே, ஹிஸ்டரி ஆஃப் த கிறிஸ்டியன் சர்ச் 3வது பாகம் பக்கம் 327 வாசிக்கிறோம். அதாவது 42 மாதங்கள், அதாவது 1260 நாட்கள், அல்லது தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு நாள் ஒரு வருஷம் என்றால் 1260 ஆண்டுகால போப்பு மார்க்க ஆட்சி கிபி 538 துவங்குகிறது என்பதை ஆரம்பத்தை அவர்களுடைய சரித்திர குறிப்பிலிருந்தே நாம் வாசிக்கின்றோம். தொடர்ந்து படிக்கலாமா? 42 மாதங்கள் கழித்து அந்த மிருகத்திற்கு என்ன நடந்தது என்பதை வேதாகமத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 13:3. அதன் தலைகளில் ஒன்று, அந்த முதலாம் மிருகத்திற்கு 7 தலைகள், அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றினார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த முதலாம் மிருகத்தின் தலைகளில் 7 தலைகளில் ஒன்று அது காயம் பெற்றது. அன்பான தேவப்பிள்ளைகளே, இப்படி 42 மாதங்களாக, அதாவது 1260 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த போப்பு மார்க்கம் பாருங்கள். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்தை சுட்டி காட்டும். அப்படியானால் 1260 ஆண்டுகள் சரித்திரத்தில் டார்க் ஏஜஸ் அல்லது மிடில் ஏஜஸ் என்று அழைக்கப்படுகிறது. இருண்ட காலம் அல்லது மத்திய காலம் என்று சொல்லுவார்கள். வேதாகம சரித்திரத்தில் நாம் படித்தோம் என்று சொன்னால், சர்ச் ஹிஸ்டரியில் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த காலகட்டத்திற்கு இன்னொரு பேர் இருக்கிறது, மிடிவல் பீரியட் என்று சொல்லுவார்கள். இடைப்பட்ட காலம் என்பார்கள். அந்த காலகட்டம் எப்போன்னா கிபி 538 கிபி 1798 வரைக்கும் பேரரசர் ஜஸ்டீனியன் கொடுத்த கட்டளையின் அடிப்படையில் போப் விஜிலியஸ் என்பவர் முதல் போப்பாக கிபி 538 அவர் அரசாட்சியை தொடங்குகிறார், ஆன்மீக ஆட்சியை தொடங்குகிறார். கிபி 1798 போப்பின் அரசாங்கம் ஒரு தற்காலிகமான முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதுதான் அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவான காயம் பெற்றது என்று படித்தோமே. பிரியமானவர்களே, அப்போது தேவனுடைய ஜனங்கள் மீதான மிக கொடுமையான உபத்திரவம் போப்பு மார்க்கம் தேவனுடைய ஜனங்களை ஆண்டோடைய வேதத்தின்படி, ஆண்டோடைய கட்டளைகளின்படி, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளை 1260 தீர்க்க தரிசன நாட்கள் அல்லது 1260 வருடங்களாக கொடுமைப்படுத்தியது. இந்த இப்படிப்பட்ட கொடூர கத்தோலிக்க ஆட்சி எப்பொழுது முடிவுக்கு வந்தது என்று சொன்னால், கிபி 1798 வருஷத்தில் சரித்திரம் சொல்லுகிறது. 1798 ஆண்டு பெர்த்தியர் என்ற ஒரு படைவீரன், படைத்தலைவன், பெர்த்தியர் என்ற அலெக்சாண்டர் பெர்த்தியர் என்று சொல்வார்கள், பிரான்ஸ் தேசத்தினுடைய ஒரு படைத்தலைவன். அவன் ரோமாபுரியை கைப்பற்றி போப்பின் அரசாங்கத்தை ஒழித்து அதை மத சார்பற்றதாக நிறுவினான். ஏனென்றால் பிரான்ஸ் தேசம் ஒரு கம்யூனிச நாடு, கடவுளை நம்பாத நாடு. ஆகவே அந்த அரசாங்கம் படையெடுத்து வந்து கடைசியில் ரோமாபுரியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது. எங்கே படிக்கிறோம் பாருங்கள், தி என்சைக்ளோபீடியா அமெரிக்கானா 1941 ஆண்டின் பதிப்பில் நாம் அதை பார்க்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, நீங்கள் நல்லா கணக்கு போட்டு பாருங்கள். 538 1798 வரைக்கும் 1260 ஆண்டுகள் அல்லது 42 தீர்க்க தரிசன மாதங்கள் அல்லது 1260 தீர்க்க தரிசன நாட்கள் அல்லது 3.5 தீர்க்க தரிசன வருஷங்கள் அல்லது நாம் காலங்கள் அரைக்காலம் என்று சொல்லலாம். இப்படி எல்லாமே
ஏறக்குறைய 7 தடவை தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த முக்கியமான தீர்க்க தரிசனம் 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் உண்மையிலேயே போப்பு மார்க்கத்தின் ஆரம்பத்தையும் முடிவையும் கிபி 538 ஆரம்பித்து கிபி 1798 அது முடிவுக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 1260 ஆண்டுகள் 42 மாதம் என்பது போப்பு மார்க்கத்துக்கு தான் மிகவும் கச்சிதமாக பொருந்துகிறது என்பதை நாம் தீர்க்க தரிசனத்தில் படிக்கிறோம், சரித்திரத்திலையும் படிக்கின்றோம். வெளிப்படுத்தல் 13:10 சொல்லுகிறது பாருங்கள், சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை சிறைப்படுத்தின போப்பு மார்க்கம் அதுவே சிறைப்பட்டு போனது. கிபி 1798 பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும், ஏராளமான பேரை கொன்று குவித்த போப்பு மார்க்கம். அதை குறித்து நாம் போக படிப்போம். அதே மார்க்கம் பிரான்ஸ் நாட்டின் மூலமாக அந்த பெர்த்தியர் என்ற படைத்தலைவன் மூலமாக 1798 ஆண்டில் இருந்த போப் 6ஆம் பயஸ் என்று சொல்வார்கள், போப் 6ஆம் பத்திநாதர் என்பவர் இந்த பிரான்ஸ் நாட்டு படைத்தலைவனால் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு 1799 ஆண்டு போப் 6ஆம் பத்திநாதர் மரித்து போனார் என்று, சிறைச்சாலையிலேயே அவர் இறந்து போனார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பாருங்கள், இன்றைய இரவிற்கான ரோமானியர்களின் கேள்வியானது கடந்த காலத்திற்கானதாகும். மேலும் வேட்டிக்கன் நகரம் இத்தாலியோடு காயத்தை சுஸ்தமாக்கும் வண்ணம் விசேஷித்த ஆவணத்தில் கையெழுத்திட்டு சமாதான ஒப்பந்தம் செய்தது என்று சரித்திரத்தில் வாசிக்கிறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, சாவுக்கேதுவாக காயம் அடைந்த அந்த மிருகத்தின் தலைகளில் ஒன்று போக போக அதனுடைய காயம் சுஸ்தமானது என்று நாம் வாசிக்கிறோம். என்ன அர்த்தம்? 1798 ஆண்டில் ஒழிக்கப்பட்ட இந்த போப்பு மார்க்கம் அதன் தலைகளிலே, அந்த முதலாம் மிருகத்தின் தலைகளில் ஒன்றிலே ஏற்பட்ட காயம் போக போக சுகமாகி அது மீண்டும் உலகளாவிய செல்வாக்கு பெற்ற அமைப்பாக அது மாறியது. பாருங்க, போப்பு மார்க்கமானது உலகளாவிய செல்வாக்கு, கௌரவம் மற்றும் மேன்மையை பெற்றுக்கொண்டது என்று வாசிக்கிறோம். இது எதை குறிக்கிறது என்றால், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பாருங்க, அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. அந்த காயம் போக போக அது குணமடைந்தது என்று பார்க்கிறோம். சரித்திரத்தில் படிக்கிறோம், இத்தாலியின் சர்வாதிகாரி முசோலினி என்பவர், அவர் என்ன செய்கிறாராம், போப்பு மார்க்கம் அது மீண்டும் தலையெடுத்து ஆளுகை செய்வதற்காக வேட்டிக்கன் என்ற ஒரு பகுதியை, சுமார் 108 ஏக்கர் கொண்ட ஒரு பகுதியை அவர் என்ன செய்கிறார், போப்பு மார்க்கத்திற்கு அவர் கொடுத்தாராம். இப்படித்தான் 1929 முதல் மீண்டும் இந்த போப்பு மார்க்கம் அதனுடைய காயம் சுகம் பெற்று அது திரும்பவும் உலகளாவிய சக்தியாக அது இன்றும் உலகத்தை நிரப்பி காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானதே பிள்ளைகளே, கேள்வி, மிருகம் என்பது அரசாங்க வல்லமையா அல்லது ஆன்மீக வல்லமையா என்பதை பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல் 13:15 வாசிக்கிறோம், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். வர்ஷிப், இந்த மிருகம் என்று வரக்கூடிய இந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா வர்ஷிப் வணங்குகிற இந்த வணக்கம் சம்பந்தப்பட்ட வார்த்தை 5 தடவை இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே வர்ஷிப் என்பது ஒரு அரசியல் சம்பந்தமான வார்த்தை அல்ல, அது ஆன்மீக வார்த்தை. அப்படியானால் இந்த முதலாம் மிருகம் ஓர் ஆன்மீக அமைப்பு, ஒரு சர்ச் பவர், எக்லிசியாஸ்டிக்கல் பவர், சபை சார்ந்த வல்லமை என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம்.
இந்த மிருகம் பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்யும்? பாருங்கள், பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர் வில்லியம் எட்வர்ட் லெக்கி சொல்லுகிறார், மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்த மற்ற எந்த நிறுவனத்தை காட்டிலும் ரோமன் கத்தோலிக்க சபையே குற்றமற்ற இரத்தத்தை அதிகமாக சிந்தியுள்ளது. வரலாற்றை குறித்து திறமையான அறிவை பெற்றிராத எந்த ஒரு புராட்டஸ்டண்டாலும் இது கேள்வி எழுப்பப்படாது. பிரியமானவர்களே, அநேக பிள்ளைகளை சரித்திர காலகட்டங்களில் கொன்றளித்த மார்க்கம் எது என்றால் போப்பு மார்க்கம்தான். சரித்திரத்தில் படிக்கிறோம், ஏறக்குறைய 10 to 15 கோடி உண்மை கிறிஸ்தவர்களை போப்பு மார்க்கம் கொன்று அழித்திருக்கிறது. எந்த காலகட்டத்தில்? அந்த இருண்ட காலகட்டம், அதாவது கிபி 538 கிபி 1798 வரைக்கும் போப்பு மார்க்கம் இதை செய்திருக்கிறது. ஆயிரக்கணக்கில், ஒரு காலகட்டத்தில் 70,000 பேரை கூட ஒரே நேரத்தில் கொண்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இதை சபை சரித்திரம் அறிந்த எந்த புராட்டஸ்டண்டும் மறுக்க முடியாது என்பதை த ஹிஸ்டரி ஆஃப் த ரைஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் ரேஷனலிசம் இன் யூரோப் என்ற புத்தகத்தில் 2ஆம் பகுதியில் பக்கம் 32 நாம் வாசிக்கின்றோம். பார்த்தீர்களா? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள், கடைசி 18ஆம் வசனம். இதில் வரக்கூடிய 10 குறிப்புகளும் ஒவ்வொரு குறிப்புமே போப்பு மார்க்கத்தை, அந்த மிருகத்தை, முதலாம் மிருகம் யார் என்பதையும் அது போப்பு மார்க்கம்தான் என்பதையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மிருகத்தை அடையாளப்படுத்தும் அந்த இரகசிய எண் என்ன? பாருங்கள், வெளிப்படுத்தல் 13:18. அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. இலக்கம் என்றால் நம்பர். அதனுடைய இலக்கம் 666 என்று வாசிக்கிறோம். 666 என்றால் இன்றைக்கி அநேகர் கம்ப்யூட்டர் என்று சொல்கிறார்கள், அல்லது அமெரிக்கன் ஜனாதிபதிகள் சிலரை அப்படி சொல்கிறார்கள். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது? போப்பை எதிர்க்க வேண்டுமானால் அதற்கு ஒருவர் உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும். விசுவாசத்தின் மூலம் கத்தோலிக்க சபையின் தலைவரே இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக வகையறுக்கப்படுகிறார். இதை விசுவாசிகளும் ஏற்றுக்கொண்டனர் என்று பார்க்கிறோம். அதாவது போப்பு மார்க்கத்தினுடைய தலைவர் போப்புதான், இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதி போப்புதான் என்பதை அந்த சபை அங்கீகரித்திருக்கிறது. விசுவாசிகள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தேவத்துவத்தில் உள்ள 2ஆம் சர்வ வல்லமை உள்ளவரின் இடத்தில் ஒரு மனிதனான போப்பு தேவகுமாரனாக பூமியின் பிரதிநிதியாக கருதப்படுகிறார். பிரியமானவர்களே, தேவத்துவம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி, அதில் 2வது நபர் யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய இடத்துல, கிறிஸ்துவின் இடத்தில் இந்த மனிதனான போப்பு தேவகுமாரனாக பூமியின் பிரதிநிதியாக அவர் கருதப்படுகிறார். உண்மையிலே சொல்லப்போனால் 666 என்பதை ரோம எழுத்துக்களின்படி கணக்கிட்டால் 666 என்று வரும். வைகாரியஸ் ஃபிலியை டாய் என்று சொல்லுவார்கள். அதனுடைய கூட்டுத்தொகை 666. அதனுடைய அர்த்தம் என்றால் கிறிஸ்துவுக்கு பதிலாளி. கிறிஸ்துவுக்கு பதிலாக இந்த பூமியிலே பிரதிநிதியாக, பரலோகத்தின் பிரதிநிதியாக இருக்கிறவர் போப்பு என்பதை அந்த 666 என்ற எண் சுட்டி காட்டுகிறது. போப்புவின் கிரீடத்தில் எழுதியிருக்கும் எழுத்துக்கள் என்ன? அவைகள் எதை குறிக்கின்றன? அன்பானவர்கள், நான் சொன்னேனே, வைகாரியஸ் ஃபிலியை டாய், அது போப்பின் கிரீடத்தில் இருக்கும் எழுத்துக்களாகும். லத்தீன் மொழியில் அதன் அர்த்தம் தேவகுமாரனின் பிரதிநிதி என்று. அவர் சண்டே விசிட்டர் ஏப்ரல் 18, 1915ஆம் ஆண்டில் வெளியான கத்தோலிக்க பத்திரிகையில் நாம் அதை வாசிக்கிறோம். அதனுடைய கூட்டுத்தொகையை பாருங்கள். இங்கே இருக்கிற ரோம லெட்டர்ஸ், ரோம எழுத்துக்கள் எல்லாவற்றையும் வைகாரியஸ் என்று பார்த்தால் 112, ஃபிலியாய் என்று பார்த்தால் 53, டை என்று பார்த்தால் 501. வைகாரியஸ் பதிலாளி, டை என்று சொன்னால் டெயிட்டி, அதாவது கடவுள், கடவுளின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு பதிலாக இருக்கிற பிரதிநிதி. பார்த்தீங்களா? அப்போ 666 என்பது போப்பு மார்க்கத்தை அழகாக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஆகவே 666 இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் வேறு விதமாக
அர்த்தப்படுத்துகிறார்கள். ஆனால் தீர்க்க தரிசனமும் சரித்திரமும் எப்படி நமக்கு அர்த்தம் காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் 7 என்ற எண் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது பூரணத்தை, முழுமையை குறிக்கிறது. 6 என்ற எண் பரிபூரணமற்ற தன்மையை, முழுமை இல்லாமையை குறிக்கிறது. இதுதான் பாபிலோனியரின் கணக்கீட்டு முறைக்கு அடிப்படையாக இருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம இன்றைக்கி ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா, தானியேல் 3ஆம் அதிகாரம். அதில் பாருங்கள், 6 கீத வாத்தியங்களை நாம் பார்க்கலாம். இன்னும் இந்த செக்ஸா டெசிமல் சிஸ்டம், 6இன் பின்னம் என்று சொல்லுவார்களே, ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடிகள், ஒரு மணி நேரத்திற்கு 60 நிமிடங்கள், இதெல்லாமே பாபிலோன் நாட்டிலிருந்து, பாபிலோனிலிருந்து வந்த விஷயங்கள். அந்த விஷயந்தான் இன்றைக்கி அப்படியே போப்பு மார்க்கத்திலும் இருக்கிறது. பாபிலோனிலிருந்து வந்த அந்த 6இன் பின்னம் அப்படியே போப்பு மார்க்கத்தில் நாம் பார்க்கிறோம். பரலோகத்தின் எண் 7, பாபிலோனின் எண் 6 என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து தொடர்ந்து நாம் போக படிக்க போகிறோம். பரலோகத்தில் யார் தேவனுடைய துதியை பாடுவார்கள்? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மிருகம் யார் என்பதை நாம் கண்டுபிடித்து விட்டோம். அது கொண்டு வரும் முத்திரையை நாம் படிக்க போகிறோம். நாம் செய்ய வேண்டியது, இந்த மிருகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். வசனம் சொல்கிறது, அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள். அப்படி ஜெயிக்கிறவங்க என்ன செய்வார்களாம்? தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் என்று யோவான் வெளிப்படுத்தல் 15 முதல் 2 வசனங்களில் எழுதியிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, மிருகம் யார் என்று பார்த்தோம். சந்தேகத்திற்கிடமில்லாமல் அது போப்பு மார்க்கத்தை குறிக்கிறது. அந்த மிருகத்தையும் அதன் முத்திரையும் அதன் சொரூபத்தையும் நாம் ஜெயிக்க வேண்டும். ஜெயித்தால் பரலோகத்தில் கண்ணாடி கடல் அருகே தேவனை நாம் துதிக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்தில் சேரலாம். பிரியமானவர்களே, மிருகத்தை கண்டு கொண்டோம், அதன் முத்திரையை தொடர்ந்து படிப்போம். நாம் இந்த சத்தியத்தை ஒருவேளை நம்முடைய நண்பர்களை இழக்க நேரிட்டாலும், இயேசுவானவர் நம்ம காண்பித்திருக்கிற இந்த சத்திய வழியில் அவர் நம்மை எங்கே நடத்தினாலும் அவரை பின்பற்ற நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படியானால் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நாளில் மிருகத்தின் முத்திரை என்ற பாடத்தில் மிருகத்தை பற்றி நாங்கள் படித்தோம். கர்த்தாவே, இன்றைக்கி மிருகம் என்றால் வேறு வேறு அர்த்தங்கள் சொல்லப்படக்கூடிய இந்த நாட்களில், கள்ள போதனைகள் நிறைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் வேதத்தின் வெளிச்சத்திலிருந்து எங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி. கர்த்தாவே, தொடர்ந்து எங்கள் கண்களை திறந்திரலும். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும். இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த பாடத்தில் நாம் சந்திப்போம். ஆமேன். அமேசிங் ஃபேக்ட்ஸ் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல தாக்கத்தை அமேசிங் ஃபேக்ட்ஸ் உண்மையிலேயே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை செயலாக்கம் தான் இன்று என்னை இங்கே நிற்க வச்சிருக்கு. நான் குற்றப்படுத்தப்படலை, ஆனால் அதை குறித்து சந்தோஷம். வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தேன். நான் செவன்த் அட்வென்டிஸ்ட் சபையில் ஒரு அங்கமாக எனக்கு கொடுத்த ஜீவனை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட செய்தி மிகவும் வல்லமை வாய்ந்ததாக இருந்தது. அமேசிங் ஃபேக்ட்ஸ் 55 வருடங்களுக்கு மேலாக தேவனுடைய நற்செய்தி உலகமெங்கும் அறிவித்து வருகிறது. அப்புறமா அமேசிங் ஃபேக்ட்ஸ்க்கு இடையில லோகோ வரும். இதற்கு முன்பாக நிறைய பேர் பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவர் பேசுகிறத முதன்முறையாக நான் கேட்டேன். இவர் ஏதோ ஒன்றை குறித்து சொல்லும்போது நான் உடனே வேதத்தை எடுத்து அதை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் இதுக்கு முன்பாக அதை பற்றி நான் கேள்வியே பட்டதில்லை. எனவே நான் வேத பாடங்களை படிக்க துவங்கினேன். நான் உட்பட இங்கு இருக்கும் ஒவ்வொரு நபரும் மாற்றம் பெற துவங்கினோம். கடவுளே, எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்பது என் வாழ்க்கையில் ஒரு கேள்வியாக இருந்தது. தேவன் என்னத்தை பேசினாரு. நான் உண்மையாகவே அவர்தான் என் தகப்பன் என்பதை கண்டேன். நான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தேன். இப்போதான் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இல்லைங்கிறதே நான் உணர்ந்தேன். நான் ஒரு தீர்க்க தரிசன பாட வகுப்புக்கு சென்றேன். அது என்னை சுக்குநூறாக உடைத்தது. இச்செய்தி மிகவும் வல்லமை வாய்ந்ததும் மறுக்க முடியாத உண்மையுமாக இருந்தது. இது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. இந்த வேத பாடங்களை படித்ததால் உங்கள் மனதிலே கேள்விகள் இருக்கின்றனவா? அப்படியானால் உங்கள் கேள்விகளை
திரையில் தெரியும் எண்ணை பயன்படுத்தி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இல்லை என்றால் உங்கள் கேள்விகளை info@aftv.in என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள். வேதாகமத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. பெரோயா பட்டணத்து சபை விசுவாசிகள் தாங்கள் சத்தியங்களை கேட்ட பிற்பாடு தங்கள் இல்லத்திற்கு சென்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தோடு ஒப்பிட்டு மீண்டும் படித்தார்கள். அதுபோலவே நீங்களும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த தீர்க்க தரிசன தொடர் கூட்டங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய செய்தி சம்பந்தமான இலவச பிரதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த இலவச பிரதியை நீங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி எங்களோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அல்லது எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே சென்று நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு படித்து வேதத்தில் உள்ளபடியே கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் படித்த பிற்பாடு உங்கள் நண்பருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.